ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். 50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 6 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுன்றதுக்காக ரொம்பவே நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டுறீங்க. என்னடா டெய்லி இதை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு யோசிக்காதீங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு என்னோட வீடியோ கொண்டு பேசிருக்கோம் இல்லையா? சோ அப்போ நிறைய பேர் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் சொல்றது, ஷேர் பண்றது மூலமாவும் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி நீங்க ஒரு லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்றீங்கன்னா அது ஒரு எனக்குமே ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். சோ அதுக்காக தான். சரிங்களா? இன்னைக்கு வந்து உமன்ஸ் டேங்க. உமன்ஸ் டே அன்னைக்கு நேத்தே நான் வந்து பிளாக்ல சொல்லிருக்கணும். நேத்து வந்து கொஞ்சம் சொன்னேன் இல்லையா, அம்மாச்சி நேத்து ஊருக்கு போனன்றனால கொஞ்சம் பிஸி ஆயிட்டு டக்குன்னு அந்த பிளாக் வந்து முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சோ ஷேர் பண்ண முடியல, மறந்துட்டேன் நானு. சோ எல்லாருக்குமே மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்கோம். சக்சஸ்ஃபுல்லா வந்து ஒவ்வொரு விஷயம், ஒரு குடும்பத்தை ரன் பண்றதா இருக்கட்டும், அதையும் பார்த்துக்கிட்டு சில பேர் நிறைய பேர் வேலைகளும் பாக்குறோம். சோ அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது பெண்ணாலதான் முடியும். அந்த மாதிரி ஒரு இது கண்டிப்பா. சோ எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க எல்லாருமே இன்னும் நிறைய சாதிக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ணுங்க கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்கோம், படிச்சதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சோ அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கவும் கிடைக்காது. அது ஒரு விஷயம். எல்லா ஃபேமிலியில அலோவும் பண்ண மாட்டாங்க, அதுவும் இருக்குது. சோ உங்களால எது முடியுமோ அதை தேர்ந்தெடுத்து ஹாப்பியா ஒரு ஃபேமிலியா நீங்க கொண்டு போங்க. சோ ஃபேமிலியை அகெயின்ஸ்ட் பண்ணிட்டு ஒரு விஷயமும் செய்யாம, எப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லி புரிய வைக்கணும். அது சரியா என்னன்றதையும் யோசிச்சு ஏதாவது ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ணி சக்சஸ் பண்ணுங்கன்னு தான் எப்பவுமே சொல்லுவேன். எப்பவுமே நம்மள பிஸியா வச்சுக்கணும்னு சொல்லுவேன் இல்லையா? சோ அது மாதிரிதான். சோ நம்ம வந்து நம்ம பேருக்கு இவங்க வந்து இதுல வந்து பெஸ்ட் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லணும். சோ அதை வந்து கண்டிப்பா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பண்ணுங்க. நீங்க பண்ண உங்க குழந்தைகள் உங்களை வந்து பார்ப்பாங்க எல்லாமே. சோ அது ஒரு ப்ரௌடா இருக்கும். உண்மையாவே ஏதோ ஒண்ணு நம்ம வந்து ஏர்ன் பண்றோம், சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு சின்ன விஷயம் வாங்கி கொடுக்கும்போது நமக்கே அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா வந்து இருக்கும். சோ அதுக்காக தான் வந்து சொல்றேன், ஒரு மோட்டிவேஷனலா எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்புறம் வந்து இன்னைக்கு டே விளாக் வந்து இருக்குங்க. அது வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு சில டவுட்ஸ் இருக்குது, அதை பாத்திரலாமா? இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க சிஸ்டர், அவங்க அக்கான்னு நினைக்கிறேன், குமுதா, அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சிஸ்டர். நீங்க நினைச்சது எல்லாமே இந்த இயரை வந்து கண்டிப்பா கை கூடும். அதுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ அதுதான். பிசிஓடி தைராய்டுலாம் எனக்கு வந்து இல்ல சிஸ்டர். ஆனா எனக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆகுது. அது ஏன் அப்படின்னு சொன்னீங்க. பிசிஓடி தைராய்டு இதெல்லாம் இருந்தாதான் வெயிட் வந்து ஏறும் கிடையாதுங்க சிஸ்டர். நார்மலாவே நம்மளோட பாடி ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏதோ ஒரு விஷயம் வந்து சேஞ்ச் ஆனா, இப்போ இந்த டிசீஸ் இருந்தாதான் நமக்கு வந்து வெயிட் வந்து ஏறும். மேக்சிமம் எல்லாருக்குமே தைராய்டு இருக்கிறனால தைராய்டே மைண்ட் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு ஹெல்தியான வே சிஸ்டர். அந்த விஷயங்கள் எல்லாமே கியூர் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம பண்ற ஹெல்தியான டயட். எப்படின்னா கார்பு கம்மி பண்ணிட்டு எப்படின்னா ஈக்குவல் எல்லாத்தையுமே வந்து சரியா அளவுக்கு கரெக்டா எடுத்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சோ அதனால நான் சொல்றேன், இந்த மாதிரி பிசிஓடி இருக்கு, தைராய்டு இருக்கு, நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க அதனாலதான் வெயிட் கெயின் ஆகுது அப்படின்றதே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம சாப்பிட்ட அன்வான்ட் சாப்பாடு எல்லாமே வந்து இருக்கு. சோ அதனால அதெல்லாம் பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம பாடி கண்டிஷன் இந்த மாதிரி இருக்கும். ஹெல்தியான வேலை நீங்க சூப்பராகவே குறைச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டயட் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். அது வந்து நம்ம கையில தான் வந்திருக்கு. இதை வந்து அச்சீவ் பண்ணணும். இவங்கள மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும். ஒரு சிலர் ட்ரெஸ் பண்ணி ஏதோ ஒரு வீடியோ பாக்குறோம், ஐயோ அழகா இருக்கே அப்படின்னு யோசிப்போம். இன்னொரு விஷயம், கை கால் வலி இதெல்லாம் எடுக்கும்.
அது ஒரு விஷயம். நம்ம ஒரு உடம்புக்காக பார்க்கணும், நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி நம்ம அழகா இருக்கணும், எல்லாருமே யோசிப்போம் இல்லையா? நான் கூட இப்போ ரீசெண்டா ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு அந்த வேலண்டைன்ஸ் டே அப்போ ஒரு டாப், ஒரு கிராப் டாப் மாதிரி போட்டு ஒரு பேண்ட் போட்டிருந்தேன் இல்லையா? சோ அதுல கூட நிறைய சிஸ்டர் இந்த மாதிரிலாம் எனக்கு ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு சிஸ்டர், ஆனா என்னால முடியலையே அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா? சோ வந்து ஹெல்தியான விஷயத்துல பொறாமப்படுறது தப்பு கிடையாது. எங்க ஸ்கூல்ல சொல்லுவாங்க, ஒரு மேடம் வந்து சொல்லுவாங்க, படிக்கும் போது பொறாமப்படுங்க, அப்பதான் ஒருத்தவங்க வந்து பார்த்து போட்டி போட்டு படிக்கும் போது அது வந்து படிக்கலாம். சோ எல்லா விஷயத்திலயும் பொறாமப்படக்கூடாது, ஒரு சில நல்ல விஷயத்துக்காக பொறாமப்படுற தப்பு இல்ல. சோ அந்த மாதிரி இவங்க நல்லா இருக்காங்களே, சோ இது மாதிரி நம்ம வரணுமே அப்படின்றது யோசிங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்காக ஒண்ணு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோ ஏறினாலே கொஞ்சம் சீனியர் மாதிரி தெரிவேன். ஆனா அந்த வெயிட் வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா என்ன சிஸ்டர் 20 வயசு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் லெஹெங்கா வீடியோ நிறைய வீடியோஸ்ல எல்லாம் எனக்கு கமெண்டும் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சரிங்களா? சோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம உடம்புக்காகவும் நம்ம நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவும் நம்ம தான் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி இருக்கணும் சிஸ்டர். சோ உங்களால முடியும், நம்மளால முடிஞ்சாதது எதுவுமே கிடையாது. சோ ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம மைண்டை ஸ்ட்ராங் பண்ண மட்டும்தான் இதை வந்து பண்ணவே முடியும். சோ உங்க மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பண்றது வந்து அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான டயட் கிடையாது சிஸ்டர். சோ அதனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோட பேரண்ட்ஸ் பத்தி கேட்டீங்க, அம்மா அப்பா என்ன பண்றாங்க, எங்க இருக்காங்க, உங்களோட கூட பிறந்தவங்க யாரு, நீங்க எந்த ஊரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நான் வந்து சிவகங்கை, நான் கல்யாணம் பண்ணிருக்க ஊர் வந்து பாத்தீங்கன்னா பரமக்குடி பக்கம் சாம்பகுளம் சொல்ற ஒரு ஊரு. சோ நான் என்னன்னா நீங்க உங்க பேரண்ட்ஸ் எங்க கேட்டீங்க, என்னோட அம்மா அப்பா வந்து இறந்துட்டாங்க. என்னோட சித்தி மாமா அவங்கதான் அம்மாச்சி எல்லாருமே வந்து வளர்த்தாங்க. இப்ப நான் கல்யாணம் பண்ணிருக்கோம் ரிலேஷன்ல தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன். சோ இதுதான் நான் வந்து நிறைய கேட்டிருந்தீங்க, சின்ன பிள்ளையிலே அம்மா அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அதுதான். ஸோ என்னோட சித்தி மாமா எல்லாருமே இப்போ வரைக்குமே என்னை வந்து எனக்கு எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு தேவையான அந்த சொல்லுவோம்ல ஒரு ஒரு விஷயம், பொங்கலா இருக்கட்டும், எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையுமே கரெக்டா வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நான் கல்யாணம் பண்ணி வந்திருக்க ஃபேமிலியுமே அவங்களுமே என்னோட சொந்தம் தான். மாமாவை தான் வந்து கல்யாணம் பண்ணிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அம்மாச்சினா யாரு அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்களா? ஸோ என்னை பத்தின ஸ்டோரி வந்து ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன், ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் சொல்லி உங்களை வந்து கொலாப்ஸ் பண்ண வேண்டாம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, பாருங்க சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உமன்ஸ் டே விஷஸ் சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறம் நிறைய பேர் அதெல்லாம் உமன்ஸ் டேக்கு தான் விஷஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொருத்தருக்கு எடுத்துக்காட்டு. சில வீடியோ பார்க்கும்போது இவங்கள மாதிரி நம்ம வரணும் இப்படிலாம் யோசிப்போம் இல்லையா? சோ அது மாதிரி ஏதோ ஒரு ஆளை வந்து டார்கெட் பண்ணி நம்ம வந்து அதை வந்து ஒரு அச்சீவ் பண்ணணும்னு நம்ம வந்து கோல் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், முடியும் கண்டிப்பா. சோ அதான் என்னோட வெயிட் வந்து ஒரு 5 நாளாவே அதே வெயிட்ல தான் இருக்கு சிஸ்டர். ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, சேமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சோ ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்றீங்களான்னு பாருங்க. தண்ணி நல்லா குடிக்கிறீங்களா, இல்ல ஒரு வாக்கிங் கரெக்டா பண்றீங்களா, கரெக்டான ப்ரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்கிறீங்களா, இல்லைன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு நார்மலா சாப்பிட்டு நான் மெயின்டைன் பண்ணல அந்த மாதிரி சாப்பிட்றீங்களா அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. ஸோ அதுல வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணி பாருங்க. இல்ல குவான்டிட்டி அதிகமா எடுக்கிறீங்களா, ஒரு கம்மி பண்ணி பாருங்க சரிங்களா? டின்னருக்கு வந்து இட்லி சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. இட்லி வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், ரைஸ்ல பண்ற இட்லி சாப்பிடாதீங்க. மில்லட்ஸ்லயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா கேப்ப கம்பு அதுல பண்ற இட்லி வந்து சாப்பிடலாம். ஒரு சிஸ்டர் கூட சொன்னாங்க, நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சிஸ்டர், அதனால நான் வந்து நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் பண்ண போறேன் அப்படின்னா என்ன ஒரு 2 இட்லி சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுதான் நம்மளோட சுச்சுவேஷன்ற போது நம்மளால இன்னும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பேக் பண்ணி கொண்டு போக பாருங்க. முடியாத பட்சத்துக்கு அளவா சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அதுதான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வந்து டெய்லி சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதிக அளவு நார்ச்சத்து வந்து இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து பருப்பு எல்லாமே போட்டு நம்ம வந்து தோசை ஊத்தி சாப்பிடலாமா? அதாவது அடைன்னு சொல்லுவாங்க, பருப்பு எல்லாமே போட்டு செய்யறது ரொம்ப நல்லது. அரிசி சேர்க்காம எல்லா பருப்பையும் சேர்த்து பண்ணலாம். நானே ஆல்ரெடி நிறைய போட்டு காமிச்சிருக்கேன். அப்கமிங் வீடியோஸே கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்றேன். ரவை வந்து சாப்பிடலாமா அது என்ன சிஸ்டர் மைதா இல்லையா அப்படின்னா கேட்பீங்க. ரவை வந்து சாப்பிடலாம், கோதுமையில இருந்து வர ஒரு பகுதி தான். சோ அதனால சாப்பிடலாம், ஹெல்தியான ஒரு விஷயம் தான். எந்த விதமா ஆயில் கம்மியா இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ரவை உப்புமாவோ இல்ல பொங்கல் கிச்சடி எதுனாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். நான் போட ரவை களி பண்றேன் இல்லையா, சோ அதுவே ரொம்ப பெஸ்டா கூட இருக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க.
பானிபூரி சாப்பிடலாமான்னு கேட்டுதாங்க. பானிபூரி வந்து பாத்தீங்கன்னா என்னதான் கோதுமை மாவுல பண்ணாலும் ரவையில பண்ணாலும் அது வந்து ஆயில்ல ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மிக்ஸ் பண்ணி வர ஒரு விஷயம். ஸோ சாப்பிடக்கூடாது, சரிங்களா? கேர்டு வந்து பாத்தீங்கன்னா கடையில கிடைக்கிற கேர்டு வந்து நான் சாப்பிடலாமான்னு கேட்டீங்க. வீட்டுல இருக்கிறதோட அதுல வந்து கொஞ்சம் கொழுப்பு சக்தி கம்மியா தான் இருக்கும். நம்ம கேர்டு எடுக்கிறோம் அப்படின்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தான் அதோட அளவே நம்ம எடுத்துக்கணும் ஒரு நாளைக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு போதுமானது. கரும்பு ஜூஸ் வந்து குடிக்கலாமான்னு கேட்டீங்க. கரும்பு ஜூஸ் வந்து குடிக்க கூடாது. அது வந்து சுகர், எந்த விதமா இருந்தாலும் சுகரை அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேட்டீங்க இந்த பேரிச்சம்பழம் உலர் திராட்சை எல்லாம் சாப்பிடலாமா? அது வந்து சாப்பிடலாம், எதுவுமே அளவானது தாங்க, சரிங்களா? ஒரு சில விஷயம்லாம் நமக்கு வந்து வெயிட் கெயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அளவுக்கு அதிகமா ஹெல்தியான விஷயத்த அளவா எடுத்துக்கிட்டோம்னாவே போதும். அதிகமா எடுத்துக்கும் போதுதான் நமக்கு வந்து வெயிட் கெயின் வந்து ஆகும். இப்ப வந்து நம்ம இதெல்லாம் இருக்கு இல்லையா, நட்ஸ் எல்லாமே சேர்த்து நான் வந்து நட் ஜூஸ் எல்லாம் பண்ணுவேன். நட்ஸ் ஜூஸ் வந்து பண்ணி டாக்டர் ஷர்மிகா அவங்க வந்து பண்ணி காமிப்பாங்க. அது கூட வந்து வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா அது வந்து அளவா எடுத்துக்கணும். அதுல 4 பீஸ் போட்டு ஊற வச்சு அதை வந்து அடைச்சு குடிக்கிறது. சோ அதுதான் அன்னைக்கு வந்து நம்ம வேற ஃபேட் எடுத்துக்க கூடாது. அதை எடுத்துக்கும் போது பன்னீர் அப்புறம் தேங்காய் அந்த மாதிரி ஐட்டத்தை அவாய்ட் பண்ணிக்கணும். சோ அந்த மாதிரி இதுல பன்னீர் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த 2 ஐட்டத்தை வந்து இது பண்ணிக்கணும். தேங்காய் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த 2 ஐட்டத்தை கம்மி பண்ணிக்கணும். சோ அந்த மாதிரி நீங்க வந்து ஃபேட் லெவல் இன்க்ரீஸ் அதிகமா இருக்கிற பொருளை அப்படி வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? வீடியோ ஏன் சிஸ்டர் லேட்டுன்னு கேட்டீங்க. அம்மாச்சி வந்து நேற்று நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்லல, நாங்க வந்து விட்டுட்டு வரவே 2 மணி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து தூங்கி காலையில எழுந்திரிச்சிட்டோமா, அப்புறம் அப்படியே போயிடுச்சுங்க. அதனாலதான் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணிட்டேன் நைட்டே. ஆனா வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை வந்து 20 நிமிஷம்னா அதை வந்து டவுன்லோட் ஆகுறதுக்கே எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆகும். அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணும் போதுமே எனக்கு டைம் எடுக்குது. ஸோ அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆகுது. கொஞ்சம் சம்டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன பண்றது, நான் ஃபேமிலியும் பார்த்துட்டு பிள்ளைங்களை பார்த்துட்டு இந்த விஷயமும் பண்றேன் இல்லையா? நீங்களே பாக்குறீங்க, ஒரு சிலர்லாம் சொல்லுவீங்க நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹுமன் சிஸ்டர், நீங்க இவ்வளவு பண்றீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதுதான் எனக்கு என்னால சம்டைம் வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாம அதிக வேலை இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்லிப் ஆயிடுது கொஞ்சம் டைம் வந்து. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேம் வெயிட் வந்து எஸ்டர்டே நேத்தும் இன்னைக்கும் எனக்கு சேம் வெயிட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்டைம் அப்படிதான் இருக்கும். சம்டைம் வந்து நீங்க நேற்று இருந்தவரை கூட இருக்கும், இல்லைன்னா குறைய இருக்கும். ஸோ சம்டைம் பிளக்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. உங்களோட வேலையை கரெக்டா பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு நம்பர்ல கட்டினாலும் இன்ச்சஸ்ல வந்து லாஸ் நடந்துட்டு தாங்க இருக்கும். ஸோ வந்து கிவ் அப் மட்டும் பண்ணிடாதீங்க, அதுதான் சொல்லுவேன். நான் ஒரு பைத்தியம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் உண்மைதாங்க. ஆனா ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒண்ணு பண்ணணும்ன்றதுக்காக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணுங்க சிஸ்டர், சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க, நான் அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டெல்லி தமிழச்சி அஃபிஷியல், சரிங்களா? அதுல ஏதாவது உங்களுக்கு பர்சனலா கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய உமன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே வீட்லயே வந்து பிசினஸ் எல்லாமே வந்து பண்றோம். ஸோ உங்களோட பிசினஸ் அடுத்த லெவல் கொண்டுட்டு போறதுக்கு இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து ப்ரொமோஷன்ஸுமே பண்றேன். அதுவும் நான் வந்து கரெக்டான ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் பண்ணுவேன். ஸோ நீங்க ஏதாவது பண்றீங்க, உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னைய வந்து இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, ஸோ அதனாலதான் வந்து சொல்றேன். எப்படிக்கா உங்கள்கிட்ட வந்து யூடியூப்ல நிறைய கமெண்ட் கேட்பீங்க, எப்படிக்கா வந்து ப்ரொமோஷன் பண்றீங்க, நாங்க பிசினஸ் பண்றோம், எப்படி கான்டாக்ட் பண்றது அப்படிலாம் கேட்குறீங்க இல்லையா? டெல்லி தமிழச்சி அஃபிஷியல்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து நமக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு ஹெல்ப் பண்றேன், சரிங்களா? ஸோ அவ்வளவுதாங்க இன்னைக்கு கமெண்ட். வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா சொல்லிடுங்க, அவ்வளவுதான். ஸோ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட்டு கொஞ்சம் நைட்டா தான் தூங்கணும். காலைல 8 மணி ஆயிடுச்சு நாங்க எந்திரிக்கிறதுக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் 3 மணிக்கு ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. எம்டி ஸ்டமக்ல வெயிட் செக் பண்ணா 61.85. இது வந்து தூக்கமின்மை, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஏதாவது ஒரு காரணம் ஃபிளக்சுவேஷன்ஸ் கூட இருக்கலாம். ஸோ பரவாயில்ல, கிவ் அப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து காஃபியும் எனக்கு வந்து பிளாக் காஃபியும் போட்டுட்டு குடிச்சாச்சு காலைல. அதுக்கப்புறம் என்னன்னா இன்னைக்கு வாக்கிங் வந்து என்னால் பண்ண முடியலை, ஏன்னா ரொட்டீன் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால ஆனால் ஓடிட்டே தான் தெரிஞ்சேன். ரொம்ப டயர்டு அலைச்சல் இருந்துச்சுனாவே நமக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது. சரி நெக்ஸ்ட் டே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சிம்பிளாக வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு பெப்பர் ஆம்புலெட் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவுமே இந்த மிக்ஸ் பண்ணி பிரெட் ஆம்லெட் வாங்கலாம், அந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம்.
இந்த மாதிரி ஆம்லெட் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கிறோம் அது தனியா. ஸோ இந்த மாதிரி பெப்பர் நிறைய போட்டு உப்பு போட்டு பிள்ளைங்களுமே நல்லா சாப்பிடுவாங்க. நான் வந்து பிளைனா 2 பிரெட்டை மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ப்ரௌன் பிரெட் தான், கோதுமையில செஞ்ச பிரெட்டு. 2 முட்டை ஆம்லெட் வந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா பெப்பர் சால்ட் மட்டும் போட்டுட்டு, அப்புறம் வந்து எண்ணெய் வந்து எனக்கு வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணேன். ஸோ அது மாதிரி தான் பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பட்டர்லாம் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு, இங்கே பாருங்களேன் இங்கே வந்தாச்சு. எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா சிப்ஸ் வந்து காமிக்கிறேன், சிக்கன் ஃப்ரை காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சி வேலை பார்க்குற இடத்துல தான் நாங்கள் வந்து இருக்கோம். அம்மாச்சி வந்து போயிட்டாங்க இல்லையா ஊருக்கு, சொன்னேன் இல்லையா 2 days இன்னைக்கு வந்து வந்துருவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த மேம்க்கு வேற கொஞ்சம் வேலை இருந்தது. ஸோ இல்லாட்டா நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா போக தேவையில்லை, அவங்க பண்ணிடுவாங்க. அவங்க வந்து ஒரு வெளியில் போகிறது, இன்னைக்கு அவங்க பையன் பர்த்டே வேற, சரி அதனால சரின்னு வந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதுக்கப்புறம் சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப நாளாகவே ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ அதனால் அவங்களும் நாங்களும் வந்து நானும் அந்த பொண்ணு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். ஸோ நம்ம வீட்டில் தான் ரொம்ப நாளாக வந்து எங்கள் கூட தான் இருந்தாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெளியில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸ் எல்லாமே வந்து போட்டுட்டு 2 பேரும் வந்து பண்ணிடலாம் சொல்லிட்டு சீக்கிரமாக இங்கே வந்து வந்துட்டோம். ஸோ அதனால தான் இன்னும் ஃப்ரெஷ்அப் கூட ஆகலை நான் குளிச்சுட்டு. ஸோ வேலையை முடிச்சுட்டு ஒரு இதாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா, அந்த பிள்ளைங்க எல்லாம் டிவி பார்த்துட்டு இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இங்கே அந்த மேடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்துக்கிட்டு இந்த சலாட் பண்ணுவோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கேரட்டு அதெல்லாம் போட்டு சலாடு வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க உட்காந்துட்டு. நல்லா சிரிச்சு பேசிட்டே வந்து வேலை பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். டக்கு டக்கு டக்குன்னு உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோவாவது கட் பண்ணணும். ஏன்னா பெரிய ஃபேமிலியிலே 4 பசங்க, குட்டி பசங்க. ஏன்னா அதுதான் மெயின் டிஷ் இங்கே வந்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் 7 பேர் இருக்காங்க அவங்களே. ஸோ அதனால அப்புறம் நமக்கும் வந்து சேர்த்தே வந்து இது பண்ணிட்டாங்க. இந்த பாருங்களேன், நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துட்டு வந்தாச்சு. நமக்கு ஒரு ஹாட் பாட் நிறைய சிப்ஸ், அதுக்கப்புறம் இந்த சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து அந்த சலாட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரி டைம் ஆயிடுச்சு நம்ம லஞ்ச் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால அந்த கிரில்டு சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது கூட வந்து இந்த ரொட்டி வந்து கொடுப்பாங்க இல்லையா, இது வந்து கோதுமையில செஞ்ச அந்த சுட்ட ரொட்டி தான். ஸோ அதுவும் கொடுத்துருந்தாங்க அதில் அந்த கிரில்லு சிக்கன் கூடயே. ஸோ மதிய லஞ்சு இந்த மாதிரி தாங்க இன்னைக்கு வந்து முடிச்சேன். ஏன்னா டைம் இல்லை வேற எதுவுமே செய்யறதுக்கு. ஸோ கிரில் சிக்கன் வந்து எடுத்துக்கலாம், ஏன்னா அது வந்து ஆயில் வந்து போடுறது கிடையாது அதிக அளவு. ஸோ அதனால கிரில் சிக்கன் நல்லா பெரிய பீஸ் 2, அந்த வெங்காய தக்காளி வந்து பச்சையா பசந்த சலாடு, அப்புறம் அந்த அதில் கொடுத்த ஒரு ரொட்டி வச்சு சூப்பராக வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தில் எல்லாமே காலையில இருந்து இப்போ உள்ளது வரைக்கும் அப்பதாங்க கழுவி போட்டேன். அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து ஆயாச்சு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ஓடிட்டே இருந்தது டைம், எனக்கு போறதே தெரியாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மிஷின்ல துணியை போடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனா இளம் வெயில் சாய ஆரம்பிச்சிடுச்சு. இனி போட்டு எடுத்து வைக்கிறது கஷ்டம் அப்படின்னு பார்த்துட்டு சரி மாடியிலே போய் மிஷினுக்குள்ள துணியை போட்டு வச்சுட்டு நாளைக்கு கூட சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் மாடி. அப்புறம் நேற்று காய போட்ட துணி இருந்தது, அதை அள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரினா அள்ளிட்டு அப்புறம் கீழே வந்துட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நானு குட்டி பசங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு சின்ன கிஃப்ட்ஸ் மாதிரி வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் 2 பேரும் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்கதை பாருங்களேன். சரிட்டு அப்புறம் வந்து 3 பேரும் கிளம்பிட்டோம். சிம்பிளாக கிளம்பியாச்சு. அங்கே வந்து வீடு நம்ம உள்ளுக்குள்ளே தானே, ஒரே காம்பவுண்டு தானே. இங்கே பாருங்களேன், அவங்க விளாக் பண்ணுற மாதிரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒரே மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ் வந்து பண்ணி விட்டாச்சு. பிளாக் டிஷர்ட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாடிக்கு வந்துட்டோம் நாங்கள். இங்கே பாருங்களேன், பலூன் அந்த பசங்களே ஊதி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மேம் வந்து கேக்கெல்லாம் அந்த மேடம் வந்து எடுத்து வச்சுட்டு எல்லாமே பண்ணியிருந்தாங்க. சூப்பரான கேக்குங்க, நிறைய மேலே வந்து நட்ஸ், அந்த வால்நட்ஸு பாதாம் இதுதான் போட்டிருந்தது மேலே. நல்லா இருந்தது. அது கூட அந்த ப்ரௌனி மாதிரியான கேக்கு. அதுக்கப்புறம் வந்து சிப்ஸு பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை கட் பண்ணி அப்படியே சுற்றில வந்து டெக்கரேட் பண்ணலாம் சாக்லேட்ஸ்லாம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினேன். அதுக்கப்புறமா சரின்ட்டு எல்லாரும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பர்த்டே பாய் இவர் தான், அவர் பேர் ரோபின். அவனுக்கு தான் இன்றைக்கி வந்து பர்த்டே. அண்ட் ஆல்ரெடி கூட நாங்கள் 2 பேர் டான்ஸ் ஆடுற மாதிரி போட்டிருந்தோம் இல்லையா, அந்த பையனுக்கு தான். அவங்களோட 3வது பையன் இந்த பையன். ஸோ அதுக்கப்புறம் ஊதிட்டு சூப்பராக வந்து கேக் கட் பண்ணியாச்சு. செம்மையாக இருந்தது, ஹாப்பியாக. ஸோ குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைல்ல. அந்த மேடம் வந்து பார்த்தீங்கன்னா சாரீ வந்து கட்டியிருப்பாங்க பாருங்களேன், சூப்பராக. அவங்களுக்கு வந்து நம்மளோட ட்ரெடிஷன் ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்தது வந்து ஒரு 100 சாரிக்கு வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாரீ தான் வாங்குறாங்க. சாரீ நம்ம மாதிரி பஞ்சாபி சூட் இருக்குல்ல, சுடிதார் வந்து வாங்குறாங்க. ஆனால் அவங்களோட அந்த கல்ச்சரையே விட்டுட்டாங்க. எப்பயாவது பண்ணுறது அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. இங்கே நம்ம இந்தியன் மாதிரியே ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் போய் கேக்லாம் ஊட்டி விட்டுட்டு பிள்ளைங்களோட கொஞ்சம் நல்லா அப்படியே
டான்ஸ் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து மியூசிக் வேற போட்டு விட்டுருந்தாங்க பயங்கரமா. தருண் எல்லாருக்குமே கேக் வந்து கட் பண்ணி வச்சாச்சா, சரி எல்லாருமே உட்காந்து வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆஹ் ரொம்ப சூப்பரா ஜாலியா சிம்பிள் செலிப்ரேஷனாலும் நல்லா இருக்கும் இல்லையா, குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும், நமக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் மைண்டுக்கு. எனக்குமே வந்து கேக் கொடுத்து சாப்பிட சொல்லிட்டாங்களா, ஸோ நிறைய நட்ஸ் கொஞ்சம் இருந்தது. இது வந்து ஸ்வீட் வந்து கம்மியா இருந்ததுங்க, ப்ரௌனி வந்து மாதிரி சூப்பரா இருந்தது. ஸோ வந்து ஒரு ஒரு சின்ன பீஸ் வந்து நான் வந்து அந்த நட்ஸோட சேர்த்து வந்து சாப்பிட்டேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் சீட் பண்ணிட்டேன். இருந்தாலும் சரி அவங்க வந்து ரொம்ப வந்து கம்பல் பண்ணாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்கவும் அவங்க வந்து பாருங்களேன் முத்தம் கொடுத்து ஒரு டாய் வந்து கொடுத்தாங்களா, அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து சந்தோஷம். நம்ம வாங்கிட்டு போனதையும் கொடுத்துட்டானே, அவன் வந்து அழகா குனிஞ்சு தேங்க்யூ மாதிரியே சொல்றான் பாருங்களேன், அவங்களோட ட்ரெடிஷன் படி. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கொஞ்சம் டான்ஸ், அந்த மேடம் வந்து டான்ஸ் ஆடலன்னா விடவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி குட்டி குழந்தைங்களோட நம்ம வந்து சும்மா வந்து ஒரு டான்ஸ் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் சரி அவனுக்கு டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து பாபின்னு தான் கூப்பிட சொல்லுவாங்க, அவங்களும் என்னை பாபின்னு தான் கூப்பிடுவாங்க. பாபின்னா அண்ணின்னு அர்த்தம். ஸோ பாபி போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க 2 பேரும் முத்தம் கொடுத்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் தம்பியை வந்து டியூஷனில் விட்டுட்டு வரணும் இல்லையா, சின்னவனை வந்து ஹஸ்பண்டை விட்டுட்டு பெரியவனை வந்து டியூஷனுக்கு வந்து கூட்டிட்டு வந்து போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எக்ஸாம் இன்னும் ஒரு 2 எக்ஸாம் வந்து இருக்குது அவனுக்கு. ஸோ அதனால சரி அப்புறம் வந்து விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஹஸ்பண்ட்க்கு மட்டும் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன் ஈவினிங் டயத்தில். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் எனக்கு என்ன தேவைப்படல, ஏன்னா கேக் தான் சாப்பிட்டு வந்தோம் இல்லையா. ஸோ அதான் மதியம் ஆர்டர் பண்ண அந்த கிரில்லி சிக்கனே பேலன்ஸ் இருந்தது. நான் ஏன்னா அங்கேருந்து கொண்டு வந்த இது சிக்கனு சிப்ஸ் எல்லாமே மதியம் சாப்பிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால ஸோ அந்த கிரில்லி சிக்கன் இருந்தது, அதில் ஒரு 3 பீஸ் நான் வந்து எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்ட்க்கு பிள்ளைங்களுக்கு வச்சாச்சு, மிச்சத்தை முன்னாடி எடுத்து கொடுத்துட்டோம். ஸோ அதனால ஸோ அதை வந்து நான் வந்து 3 பீஸே ஃபில்லிங்காக இருந்தது, நல்ல ஃபில்லிங்காக இருந்தது. இது மாதிரி கிரில்லி சிக்கன் வந்து சம்டைம் கிரேவிங் டயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் ஹஸ்பண்ட்க்கும் பிள்ளைங்களுக்கும் இந்த உரப்பு, இந்த ஹாட் அண்ட் ஸ்பைசி நூடுல்ஸ் சாப்பிடணும்னு சொன்னாங்க. ஸோ அதையே வந்து பண்ணி கொடுத்தலாம், ஏன்னா அவங்க 3 பேர் தானேயா. சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொடுத்தலாம்னு சொல்லிட்டு அதுதான் வந்து அது வந்து எப்படின்னா அந்த மேகி கொடுத்துருப்பாங்க, அதில் தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலா ரெண்டு ரெண்டு என்னமோ அந்த பெரிய பெரிய மசாலா மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு ஹாட் அண்ட் ஸ்பைசி அந்த இது ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு அவங்களுக்கு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு, இதில் ஆயிலெலாம் நான் வந்து யூஸே பண்ணலை. ஸோ ஆயில் லைட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க சில பேர். ஸோ அதான் அப்புறம் டின்னரையும் கொடுத்துட்டு கையோட வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இன்னைக்கு வேலையை. ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த பிஸி டேலையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்கேன். நாளைக்கு என்னன்னு பார்க்கலாம் வெயிட்டு. சரிங்களா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கடைசியாக வார்ம் வாட்டர் குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 மணி 7 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா க்ரீன் டீ பிளாக் காஃபி குடிங்க, நிறைய தண்ணி குடிங்க, வேறு எதுவும் சாப்பிட்றாதீங்க. ஸோ இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்ற சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். இங்க பாருங்களேன், சைடுல அந்த இது இருக்கிறது எனக்கு சைடு ரோஸ் வச்ச மாதிரி இருக்கு, அதை தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். பாய்.